உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் பிரபல யூடியூபர்ஸாக காணப்படும் எஸ் கே கிருஷ்ணாவும் டி கே கார்த்திக்கும் அவர்களுமான அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி எஸ் கே கிருஷ்ணாவிற்கான வழக்கானது நடைபெற்றது. அவருடைய விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவருக்கான விடுதலையானது தன நீதிபதியால் அவர்களுடைய பிணையானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் மேலும் 14 நாட்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்வரும் 16ஆம் தேதி எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய வழக்கானது நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கிளிநொச்சியிலே பிரபல ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் பிரபல யூடியூபராக காணப்படும் டி கே கார்த்திக் என்பவர் கடந்த மாதம் 15ஆம் தேதி அவருடைய இல்லத்திலே வீட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். கைதுக்கான பிரதான காரணம் யாதெனில், அதாவது டி கே கார்த்திக்கும் அந்த வாழ்வெட்டு குழுக்களுக்கும் இடையிலான அவர்களுக்கிடையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறியே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது வாழ்வெட்டுக்கு இலக்கான ஒரு இளைஞனுடைய தாயார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது டி கே கார்த்திக் என்பவரால் அவர்களுக்கான ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக ஒரு முன்வைத்து டி கே கார்த்திக்கும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். டி கே கார்த்திக்கு எதிராக பிரபல பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனன் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு கருத்தினை முன்வைத்து பிரபல யூடியூபர்ஸாக காணப்படும் கிருஷ்ணா மற்றும் டி கே கார்த்திக் என்பவரை கைது செய்யப்பட வேண்டும் என ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். டி கே கார்த்திக் கைது செய்யப்பட்டு கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அதற்கான விளக்கமறியலானது நீடிக்கப்பட்டு காணப்பட்டது. அடுத்த தவணையிலே அவருடைய மனைவியானவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இருந்தும் டி கே கார்த்திக்கான பிணையானது ரத்து செய்யப்பட்டு அவருக்கான விடுதலையை தன நீதிபதி அவரை விடுதலை செய்யவில்லை. இன்றைய தினம் 4/4/2025 இன்றைய தினம் டி கே கார்த்திகானுடைய வழக்கானது இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்திலே நடைபெற்றது. இந்த நீதிமன்றத்திலே நடைபெற்ற போது டி கே கார்த்திக்கு துணை கிடைக்கும் என முன்கூட்டியே அவர்கள் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுபோலவே இன்றைய தினம் டி கே கார்த்திக் அவர்கள் துணையிலே செல்வதற்காக நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. அவருடைய வழக்கானது மீண்டும் அது தவணை அடிப்படையிலே நடைபெற காத்திருக்கின்றது. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட கிருஷ்ணா அவர்கள் 10ஆம் தேதி விளக்கமறியலில் நீடிக்கப்பட்டு பின்னர் அவருக்கான வழக்கானது 14ஆம் தேதி நகர்த்தப்பட்டதனூடாக அவருக்கு விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பின்னர் அது விடுதலை ரத்தாகி பின்னர் 19ஆம் தேதிக்கு அவருடைய கிருஷ்ணாவுடைய வழக்கு நடைபெற்று அதிலும் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. இருந்தும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அவருடைய வழக்கானது நடைபெற்றது. அதிலும் அதற்கான பிணையானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய சிபி அதாவது விசாரணை அறிக்கைகளானது நீதிமன்றத்திற்கு வருகை பெறவில்லை என கூறி அவர் நீதிபதி அவர்கள் அவருடைய பிணையை ரத்து செய்திருந்தார். எனினும் அதாவது டி கே கார்த்திக் என்பவர் கிருஷ்ணாவுக்கு பின்னர், அதாவது கிருஷ்ணா கடந்த மாதம் 10ஆம் தேதி தான் நீதிமன்றத்தில் முன்னிலையாயிருந்தார். டி கே கார்த்திக் என்பவர் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது டி கே கிருஷ்ணாவுக்கு பின் அதை பிறகுதான் கைது செய்யப்பட்டிருந்தார் டி கே கார்த்திக். அவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் கிருஷ்ணா என்பவர் விடுதலை செய்யப்படவில்லை. கிருஷ்ணாவினுடைய வழக்குக்கும் டி கே கார்த்திக்கும் இடையிலான வழக்கினுடைய வேறுபாடுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணா அவர்கள் அந்த 18 வயது நிரம்பிய பெண்களுடன் அழைத்த விடயங்களும் மற்றும் பண மோசடிகள் மற்றும் அச்சுறுத்தல் விடுப்பதாக கூறி அவருக்கான வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. டி கே கார்த்திக் என்பவருடைய வழக்கானது அவருக்கு அந்த வாழ்வெட்டு குழுக்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறியே அவருக்கான அந்த கைது இடம்பெற்றிருந்தது. எனினும் இரண்டு ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் யூடியூபர்ஸ்களிலே பிரபல யூடியூபர்ஸாக காணப்படும் கிருஷ்ணா அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. டி கே கார்த்திக் இந்த தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணாவும் அவர்களுடைய சக நண்பர்களும் பண்டத்திரத்தில் இருக்கின்ற அந்த 18 நிரம்பிய ஒரு பெண் பிள்ளையினுடைய வீட்டுக்கு சென்று கதைத்து அவர்கள் சமாதானப்படுத்துவதற்காக சென்ற போது அதிலே 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்களிலே ஒருவரும் விடுதலை செய்யப்படவில்லை. என்றும்
இன்றைய தினம் DK கார்த்திக் என்பவருக்கான வழக்கு நடைபெற்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் அதாவது பிரபல யூடியூபர்ஸான காணப்படும் DK கார்த்திக் என்பவர் ஆரம்பத்திலே அவர் அந்த காடை கோழி விற்பனை செய்து தான் அவருடைய வாழ்க்கையானது நடைபெற்றது. காடை கோழி வளர்ப்பு ஈடுபட்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டி பின்னர் தான் யூடியூப்பிலே வீடியோ போட்டு அதிலே கொஞ்சம் மக்களுக்கான உதவி திட்டங்கள் செய்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகியிருக்கின்றார். இன்றைய தினம் DK கார்த்திக் விடுதலை செய்யப்பட்டு இருக்கின்றார். இனிவரும் காலங்களிலே கிருஷ்ணாவினுடைய விடுதலையை எதிர்பார்த்து அவர்களுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்காக அவரிடம் கிருஷ்ணாவிடம் உதவியை பெற்றுக் கொள்வதற்காக பெருந்திரான ஏழை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணாவினுடைய எப்போது விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கிருஷ்ணாவினை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற போதும் அவருடைய விசாரணை அறிக்கையானது விரைவு பெறவில்லை என நீதிபதி தெரிவித்திருந்தார். மீண்டும் வவுனியாவை சேர்ந்த பிரபல சட்டத்தரணி என்பவர் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமாக போராடி இருந்தார். இன்னும் அது பலனளிக்கவில்லை. மீண்டும் SK கிருஷ்ணா தற்போது சிறையிலே அடைக்கப்பட்டு 16ஆம் தேதி வரை அவருடைய விளக்கமறியலான நீடிக்கப்பட்டிருக்கின்றது. DK கார்த்திக் என்பவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதனால் அவருடைய ரசிகர்கள் பெரும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். பார்ப்போம், எதிர்வரும் காலங்களிலே SK கிருஷ்ணா அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவருடைய விடுதலையும் எதிர்பார்த்து பல்வேறு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம், யார் என்னதான் செய்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம், DK கார்த்திக் போல SK கிருஷ்ணாவும் விடுதலை செய்யப்படுவாரா இல்லது அவரும் மீண்டும் சிறையிலேதான் இருப்பாரா என்று எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.